செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் புறநகர் மின்சார ரயிலை மதுராந்தகம் வழியாக மேல்மருவத்தூர் வரை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ரயில் பயணிகளின் கோரிக்கை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான திட்டம், சூனாம்பேடு, சீலாவட்டம், செய்யூர், மொரப்பாக்கம், எண்டத்தூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் என தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் செங்கல்பட்டு, தாம்பரம் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக அளவில் ரயில்களில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் விழுப்புரம் பேசஞ்சர், பாண்டிச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட், அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் மற்றும் முத்துநகர் சூப்பர் ஃபாஸ்ட் உள்ளிட்ட 4 ரயில்கள் மட்டுமே காலை மற்றும் மாலை நேரங்களில் நின்று செல்கின்றது. மேலும் இந்த ரயில்களில் குறைந்த அளவிலான பொதுப்பெட்டிகள் மட்டுமே உள்ளது. இதன் காரணமாக இங்கிருந்து செங்கல்பட்டு, தாம்பரம் மற்றும் சென்னைக்கு செல்லக்கூடிய பயணிகள் ரயில் பெட்டிகளில் ஆபத்தான முறையில் தொங்கி சென்று வரக்கூடிய சூழல் நிலவி வருகின்றது. இதன் காரணமாக அவ்வப்போது இதுபோன்ற ரயில்களில் ஆபத்தான முறையில் தொங்கிச் செல்பவர்கள் கீழே விழுந்து உயிரிழக்கும் அவல நிலையும் நிலவி வருகிறது. இதுகுறித்து ரயில் பயணி எழிலரசு கூறுகையில், இங்கு தினமும் 2000 பேருக்கு மேற்பட்டோர் செங்கல்பட்டு, தாம்பரம் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு அதிக அளவில் ரயில்களில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் என்றும், இந்த ரயில் நிலையத்தில் போதுமான அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை என்றும் கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில், பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க 2000 பேருக்கு பார்த்தா மொத்தமே 2 வண்டி தான், 2 வண்டி 3 வண்டி தான் விட்டுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா கல்லூரி பசங்க டெய்லி காலையில் 6 மணிக்கு போயிட்டுருக்காங்க. அது போதும் வசதியும் கிடையாது. 2வது பெண்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போது இங்கே தண்ணி வசதி மற்ற எல்லாம் எந்த கட்டமைப்புக்கும் சரியான போதுமான வசதிகள் கிடையாது இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷனில். இந்த ஒரு 20 வருஷமாக, கடந்த 20 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரா ரயில் தான் நிறைய பேர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ரயில் மறியல்கள் இருந்து நிறைய பண்ணிட்டோம். நாங்களும் ரொம்ப வருஷமாக கேட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இத்தனை ட்ரெயின் வேணும், அதுக்கான சரியான ஒரு இதுவே கிடையாது இங்கே. இப்போ போன மாதத்தோட ஒரு போராட்டம் நடத்தினோம், அப்பவும் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அது கிடையாது. இங்கே மொத்தமே 2000 பேர் ஏறுற ஒரு கூட்டத்தில் மொத்தம் 4 வண்டி தான் ஏறுறாங்க. அங்கே விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர்லேருந்து வர கூட்டங்களே அது ஃபுல்லாக போதுமான கூட்டமாக ஆகிடுது. இங்கே மதுராந்தகத்தில் ஏறணும்னு பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஏறவே முடியாது. ஃபுட்பாலில் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. இதனால் நிறைய விபத்துலாம் வேறு நடந்துகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காலேஜ் போகிற தம்பி வர இறந்துருக்கா போல். ஏற முடியாது, கூட்ட நெரிசல் தான். அங்கே ஏறி ஃபுல்லாக உள்ள படியில் நிற்க முடியாமல் நின்று வண்டி எடுக்க சொல்ல கீழே தவறி விழுந்து அந்த தம்பி இறந்துருக்கா போல. மேலும் சரத்குமார் என்ற ரயில் பயணி இது குறித்து தெரிவிக்கையில், நாங்கள் புறநகர் ரயிலை மதுராந்தகம் வழியாக மேல்மருவத்தூர் வரை இயக்குவதற்கு பல்வேறு முறை மனு அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டுமே ரயில்கள் இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்கின்றது எனவும் தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், தற்போது மதுராந்தகம் பொறுத்த வரைக்கும் 4 ட்ரெயின் தான் நிற்கிது. விழுப்புரம் ட்ரெயின், பாண்டிச்சேரி ட்ரெயின், முத்துநகர், அனந்தபுரி, இந்த 4 ட்ரெயின் தான் நிற்கிது. அதை இப்போ கூடுதலாக நம்மளுக்கு ட்ரெயின் நிறுத்தம் ஒரு 3 ட்ரெயின் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது என்னென்ன ட்ரெயின்னா பல்லவன் எக்ஸ்பிரஸ்ஸு, திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு, ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இது 3 கொடுத்தா 12th படிக்கிற பசங்க டெய்லி செங்கல்பட்டு போயிட்டு வராங்க. ப்ளஸ் கல்லூரி படிக்கிற பசங்க சென்னை சென்ட்ரல் வரைக்குமே போயிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ்ஸு செங்கல்பட்டுலேருந்து மேல்மருவத்தூரோ இல்லை விழுப்புரமோ எக்ஸ்டெண்ட் பண்ணால், செங்கல்பட்டு யூனிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் சுற்றுப்பட்டு இருக்கிற 200 கிராமங்களுக்கு பயணிக்க வசதியாக இருக்கும். எனவே சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் மின்சார வண்டியை மதுராந்தகம் வழியாக மேல்மருவத்தூர் வரை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் தெற்கு ரயில்வேக்கும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் அருண்குமாருடன் சத்தியம் செய்திக்குழு.